தூக்கம் ஓவராக கண்ணை கட்டுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் தாங்க இருக்கோம். நம்ம ரூம் எடுத்துருக்கோம், அந்த இடத்துல தாங்க இருக்கோம். இதாங்க நம்ம ரூமோட லாஸ்ட் டே, அதாவது மதுரையோட லாஸ்ட் டேவும் இது தாங்க. இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேனிக்கு தான் போகிறோம். தேனியில் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா, நீங்களே என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். சரி, ஓகே, நான் போய்ட்டு வரேண்ணா, பாய். அவர் தாங்க இந்த ஹோட்டல் மேனேஜரு. 4 நாள் இந்த ரூம்லேயே தங்கியாச்சு. மிஸ் யூ மதுரை, பாய் பாய் மதுரை, போயிட்டு வரேன் மதுரை. இங்கேருந்து நான் தேனிக்கு போகிறேன். நெக்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸோடு வரேன். எல்லாம் அப்படி எதுனா ஃபேமிலியோடு வந்தால் வரேன். இதுக்கப்புறம் எல்லாமே ருட்டீன் ஒன் டைம் போயின்னு தான் இருப்பேன். ஒரு வாட்டி வந்தேன்னா அதோட வராமல் இருக்க போகிறது கிடையாது. அதான் திரும்ப வரதான் செய்வேன். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் வாட்டினுங்கிறப்ப அது ஒரு ஸ்பெஷல் தான். இப்போ அடுத்த வாட்டி வரப்போ நம்ம ஃபஸ்ட் வாட்டி வந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் வாட்டி வரப்போ நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால தான் எப்போயுமே ஃபஸ்ட் வாட்டி வந்து நமக்கு ஸ்பெஷல். எல்லாருக்குமே எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் வாட்டிங்கிறது ஸ்பெஷல் தாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேனிக்கு தாங்க போகிறோமே. தேனியில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, வைகை டேமுக்கு தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 68 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. இப்போ கரெக்டாக என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 3:34ங்க. ஏதோ மாதிரி அன்கம்ஃபர்ட்டாகவே இருக்குதுங்க. பின்னாடி லக்கேஜ் டென்ட்லாம் இருக்குது இல்லைங்க. அதனால் வந்து பின்னாடி இந்த பேக் வைக்க முடியலங்க. எடுத்து முன்னாடி வச்சுக்கணும். ஐயோ, ரூட்டை மாட்டேன்டா. நல்ல வேலை, இது வந்து ஒன்றும் இல்லை கிடையாது என்ன. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை மதுரையிலே 4 நாள் ஸ்டே பண்ணுவேன்னு. டேங்க் ஃபுல்க்கா. ஜிபே இருக்குல்ல? ஜிபே இன்னும் ஒரு 50 ரூபாய்க்கு போடலாம். பட் இருந்தாலும் ரொம்ப வரும். எத்தனை லிட்ரு? 10 லிட்டரா? இன்னொரு 50 ரூபாய்க்கு போட்டிருந்தா 11 லிட்டராக கம்ப்ளீட் ஆகிட்ருக்கோம். ஹைவே பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படியே தான் ஹைவேயில் தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹைவே தான் நினைக்கிறேன். எஸ், தேனி குமுளி நேராக தான் போனோமா அங்கே வாங்க. ஆனால் எத்தனை கிலோமீட்டர்லாம் போகல, நேராக போகணும்னு சொல்லிட்டு மட்டும் போட்டுருந்தாங்க. நம்ம முன்னாடி எல்லாமே மலை தாங்க. இந்த மலை மட்டும் பக்கத்தில் இருக்குது, மற்ற எல்லாமே ரொம்ப பின்னாடி இருக்குதுங்க. அதுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துட்டோம், அதனால் தெரியாது உங்களுக்கு. இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி தாங்க. நீங்கள் இந்த தென்னவாடு படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டு ஒன்று வரும். உசிலம்பட்டி சந்தையில் ஊசி கொத்தும் பார்வையால் உசரை கொண்டு போகிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல. இப்போ இது இங்கேருந்து வைகை டேமுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டருங்க. ஒரு ½ ஹவரில் போயிடலான்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பு காட்டுது. நமக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுங்க. ஏன்னா நம்ம ஸ்லோவாக தான் போவோம். கூகுள் மேப் காட்டுறது அக்யூரேட்டான டைமுங்கெலாம் நம்ம போயிட முடியாதுங்க. அது நம்ம போகிறத ஸ்பீடுக்கு ஏற்ற மாரி மாற்றி டைம் காட்டும். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:22ங்க. 4:30 ஆக போகுது. எப்படியும் ஒரு 5:15க்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்படியே 2 சைட்லையுமே புளியாக மரம்தாங்க. இல்லை பச்சை பசேன்னு இருக்குது. எது டனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குதுங்க. இது வந்து ட்ரீ டனல். ஒரு 100 மீட்டர் இருக்குங்க. 100 மீட்டர் ஃபுல்லாக அடர்த்தியாக பச்சை பசேன்னு 2 சைட்லேயும் அடர்த்தியான மரம் மட்டுமே தாங்க. இப்போ இங்கே கூட கொஞ்சம் கேப்பாக இருக்குது. அங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருட்டாகவே இருந்தது. இந்த வில்லேஜ் சைட்லாம் வந்தாவே இப்படி தான்ப்பா. இன்னும் தேனிலாம் ரொம்ப வைப்பாயிடுங்க. எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு வைப்பாயிடும். அதுவும் தேனியிலேருந்து இந்த மூணாறு போகிற வழிலாம் அல்டிமேட்டு. அதெல்லாம் ஒரு டைம் பஸ்ஸில் போயிருக்கேன். டக்குன்னு சீனரியே மாறிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் அப்படியே சிட்டிக்குள்ளே ஊருக்குள்ளே வந்து இந்த மாதிரி இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா அப்படியே இது மலைக்குள்ளே குடஞ்சி போகிற மாதிரி போயின்னு இருக்கோங்க. தேக்கடி ஸ்ட்ரைட்டாக தான் போகணுமா. 89 கிலோமீட்டராக. மூணாறு 108 கிலோமீட்டராங்க. ஸ்ட்ரைட்டாக தான் போகணுமா. மூணாறுலாம் போன ஆசை தான். பார்த்தீங்களா திடீர்னு சீனரி எப்படி மாறுது பார்த்தீங்களா. அப்படியே சர்ன்னு சூரிய வெளிச்சம் மேலே அடிக்குது. அப்படியே பார்த்தா சீனரி மாறுது. அப்படியே 2 சைட்லேயும் வந்து மலை மாஸ். ரோடு வந்து ஸ்பேஸஸாக ஃப்ரீயாக இருந்துக்குதா. நல்லா இருக்குதுங்க வைப்பு. நான் தமிழ்நாடு ட்ரிப்பு முடிச்சுட்டு கண்டிப்பாக கேரளா ட்ரிப்பு போவேன். அங்கே வந்து கோப்ரோ அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எடுத்துன்னு வந்துடணும் வீடியோஸ் ஃபுட்டேஜெலாம். ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வண்டி ஓரங்கட்டி ஒரு இடத்துல நிப்பாட்டேன். இதுக்கப்புறம் வந்து ப்ளாக் பண்ண முடியாதுங்க. ஏன்னா கோப்ரோ வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். மீடியா மூடு வந்து வாட்டர் ப்ரூஃபில். அதனால் வந்து கோப்ரோ கேமராவும் மீடியா மூடு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரெயின் கவர் போட்டு நம்மளும் ரெயின் கவர் போட்டுன்னு இங்கேருந்து ரைட் பண்ண போகிறோமுங்க. இங்கேருந்து டேமுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து டேமுக்கு வந்து 8.3 கிலோமீட்டர் தாங்க. பக்கம் வந்தாச்சு. இந்த 8.3 கிலோமீட்டர் ரொம்ப அதிகமாகலாம் மழை பெய்யல, தூருது. அதில் வந்து மீடியா மூடு கண்டிப்பாக நனையும். அதனால் ஒரு பயத்தில் கேமரா எடுத்து வைக்கிறாங்க. சரி, ஓகேங்க. இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நான் டேமுக்கு போய்ட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை மழை நீடிச்சுன்னா இடையிலே ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வைகை டேமுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை இங்கே இப்போ கூட விட்டு பெஞ்சுன்னு தான் இருக்குது. லைட்டாக தூரில் மாரி போட்டுன்னு இருக்குதுங்க. பைக்குக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு. உள்ளே என்ட்ரிக்கு வந்து 5 ரூபாங்க. முன்னாடி தண்ணி போகுது தெரியுதா. கோபுரம் தான் கோபுரம்.
இதாங்க வைகை டேம். சரி, அந்த இடத்துல வந்து தண்ணி வரலைங்க. நான் ஃபஸ்ட் வாட்டி ஃப்ரெண்ட்ஸு கூட வரப்போ இதுக்குள்ளெல்லாம் நடந்து போனேங்க. இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோம். அப்போல்லாம் இந்த அளவுக்கு இந்த இடத்துல தண்ணி வரல. ஆனால் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸு கூட. இங்கெல்லாம் உள்ள நடந்து லைட்டாக தான் தண்ணி வந்தது. இதோ அந்த சின்ன இதில் அது வரைக்குமே போனோம். அதுக்கப்புறம் அந்த மேலே மட்டும் தண்ணி வரல. உங்களுக்கு பேக் வியூவில் வச்சு பேசினா நான் பேசுறது அவ்வளோ கேட்க மாட்டேதுங்க. ஃப்ரண்ட் வியூவில் பேசுகிறப்ப தான் உங்களுக்கு லவுடாக கேட்குது. பேக் வியூவில் வச்சு பேசுகிறப்ப ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. வாங்க இதுக்கப்புறம் டேம் மேலே போயிட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறது. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பார்க்கு தாங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாகவே பார்க்கு தான். நம்ம பார்க்கு போகிறதால டேரெக்டாக வந்து டேம் மேலே போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், வைகை டேம் மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சுன்னே இருக்குது விடாமல். இப்போ ரொம்ப இருக்கிறதுக்கு அதிகமாகிடுச்சிங்க. இந்த பாருங்க காட்டுறேன் பின்னாடி பேக் வியூவில் தெரியுதா? இந்த பாருங்க, இதாங்க வைகை டேம். ஃபஸ்ட்டு இது கீழே இறங்கி போய்ட்டு குளித்தோங்க. அப்போ வந்து தண்ணி இந்த அளவுக்குலாம் அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தது. தண்ணியே ஒரு மாதிரி பச்சை கலர் இருந்தது. இப்பயும் பச்சை கலர் தான் இருக்குது. இப்போ டார்க் பச்சையில் இருந்தது, இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டில் வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி கல்லெலாம் போட்டு வைக்கல, ஃப்ளாட்டாக மட்டும்தான் கல் இருந்தது. இப்போ அங்கங்கே நிற்க வச்சுக்கிறாங்க ஸ்டெப்ஸ் மாதிரி. மழை ஓரமாக பெஞ்சிச்சு, மைடா முடி நனையுது. அதனால் நேலுக்கு போகிறேங்க. நேல் குடிக்க போகிறேன். நேல்னு சொல்லிட்டு இங்கே இருக்குதுல்ல அந்த இடத்துக்கு போகிறேன். 1 hour. ஃப்ரெண்ட்ஸ், வைகை டேம்லேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை தூரினே தான் இருந்தது, விடவே இல்லை. அது அங்கேருந்து பிளாக் பண்ணவே என்னால் முடியல. அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து தள்ளி வந்துட்டேன். இடம் தேடினே தான் வந்து டென்ட்டு போகிறதுக்கு எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் வந்து ஷட்டர் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. அப்படியே அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். ஒரு டீ கூட குடிக்காமல் அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் அந்த கடை மூடுற வரைக்கும். கடை மூடுறப்போ பர்மிஷன் மட்டும் கேட்டதுக்கு சரி போட்டு தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எத்தனை மணிக்கு? ஒரு 12 மணிக்கு தான் நான் டென்ட்டே போடுறேங்க. ஏன்னா அது வரைக்கும் ஆள்நாள் மட்டும் இருந்தே இருக்குது. இதற்கு வந்து சுகர் ஃபேக்ட்ரி இருக்குதுங்க. அதனால் வந்து ஆளுங்க வந்து போயினே இருக்காங்க. அதனால் அது வரைக்கும் என்னால் டென்ட்டு போட முடியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கடை சாத்தின பிறகு அவங்க வேணால் ஒரு 11:30 மணிக்கு தான் கடையே சாத்தினாங்க. ஒரு 12 மணி மேலே கொஞ்சம் அப்படியே அமைதியாகிடுச்சு. அப்படியே அப்போ நான் டென்ட்டு போட்டேங்க. நான் ஒன்று உங்களுக்கு பக்கத்தில் வந்து விளாக் பண்ண முடியல. சரி, ஓகே விடுங்க. அடுத்த விளாகில் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் காமிச்சார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வேணும் நினைக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் ஓவராக கண்ணை கட்டுது. பாய்.